இடதுசாரிகளின் நிலை ஒன்றுதான். சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் ஒரே நிலைதான் எடுத்திருக்கிறோம். இது மக்கள் அளித்த தீர்ப்பு, அதற்கு மதிப்பளிக்க வேண்டும். எனவே வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவளிக்கிறோம். ஒன்று, மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பு. இரண்டு, இன்னொரு தேர்தல் திணிக்கப்படக்கூடாது. இரண்டு, மூன்று, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுநர் அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது. எனவே வெளியிலிருந்து மிக அரசியல் நிலையை, மிக சரியான நிலையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்கள் ஆதரவை அவர்களுக்கு போதும், வேறு சிந்தனைகள் தேவையில்லை. எனவே இது குறித்து முதல்வர் தான் சிந்திக்க வேண்டும். வெளியிலிருந்து நாங்கள் ஆதரிப்போம். கொள்கை வழியில் சிலர் சொல்வது போல் நிர்பந்தம், குடைச்சல், கல்லடி என்பதெல்லாம் அல்ல. உடைக்கிற மக்கள், எளிய மக்கள், நாட்டு நல, இந்த கோரிக்கை தான். இதை குடைச்சல் என்று பார்த்தால் தவறு, கல்லடி என்று பார்த்தால் தவறு. எப்பொழுதும் சரி, நாங்கள் உடைக்கிற மக்கள், ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்றுதான் குரல் எழுப்புவோம். தொடர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாடா? அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் ஒரே நிலை எடுப்போம். நாங்கள் சொல்லிட்டோம், ஒரே நிலை எடுத்து நாங்கள் ஆதரித்து விட்டோம். எத்தகைய நிலை எடுப்பதாக இருந்தாலும் அரசியல் நிலை நாங்கள் ஒன்றாக தான் எடுப்போம். இந்தியாவில், இந்திய வரலாற்றில் அதிகார வர்க்கமும் செல்வந்தர்களும் தான் தேச வளங்களை சீரழிக்கிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள் என்று உடைக்கிற மக்கள், எளிய மக்கள் அல்ல. எனவே சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது அதிகார வர்க்கம், ஆட்சியாளர்கள், செல்வந்தர்கள். கூட்டு உழைப்பால் செல்வங்களை உருவாக்கி நாட்டுக்களிக்கிற எளிய மக்களிடம் ஒன்றும் இல்லை. உழைப்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதை அபகரித்துக் கொண்டு செல்வங்களை மடியில் வைத்திருக்கிறவர்கள் தான் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். எனவே பிரதமரின் அந்த அறிவுரை, வேண்டுகோள் எல்லாம் அந்த பக்கம் திரும்ப வேண்டும், உழைக்கிற மக்கள் பக்கம் அல்ல. போலாமா? பெட்ரோல், டீசல், எரிவாயு விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இந்த விலை உயர்வுக்கு முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு பொறுப்பு, பிரதமர் தான் பொறுப்பு. கருப்பு தங்கம் எனப்படுகிற குருடாயிலை நாடுகள் தான் வாங்க முடியும். ஒபேக் விதி அது. நாடுகள் வாங்கி நாடுகளின் அமைச்சர்களுக்கு தான் அதை தர முடியும், பெற முடியும். ஆனால் நாடு அதை வாங்கி தனியாருக்கு தருகிறது. எனவே நாடே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். தனியார்கள் இதில் ஆதிக்கம் செய்யக்கூடாது. அதற்குரிய நாடாளுமன்ற விவாதம் ஒன்று நடத்தப்பட்டு முழு அதிகாரமும் ஒன்றிய அரசிடம் வர வேண்டும். மாநில அரசுகளுக்கு நெருக்கடி உள்ளாகிற போது மானியங்கள் தர வேண்டும். உலகில் இந்த நெருக்கடிக்கு மூல காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும். நம்முடைய நட்பு நாடு ஈரான் தங்குதடை இல்லாமல் நமக்கு எண்ணெய், கேஸ், எரிவாயு கொடுத்துக் கொண்டிருந்தது. அதனுடைய அதிபரை கொன்று விட்டார்கள். மத்திய கிழக்கு முழுவதுமே இன்றைக்கு பற்றி எரிகிறது, பதற்றம் நிலவுகிறது. உலகம் முழுவதும் இந்த தட்டுப்பாட்டிற்கு காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். அதை வேடிக்கை பார்த்ததில் பெரும் பங்கு ஒன்றிய அரசுக்கும் நம்முடைய பிரதமருக்கும் உண்டு. எனவே ஒரு புதிய நியூ வேர்ல்ட் ஆர்டர், இன்றைக்கு பிரிக்ஸ் தலைவர்கள் முன்மொழிகிற நியூ வேர்ல்ட் ஆர்டர் உருவாக வேண்டும். அது ஐக்கிய நாடுகள் சபையில் முதலில் முன்மொழிந்தது கியூபா தலைவர் தோழர் பிடல் காஸ்ட்ரோ. எனவே மறுமதிப்பீட்டிற்கு உலகம் வர வேண்டும். பிரிக்ஸ் உலகை தீர்மானிக்க வேண்டும். டாலர், தங்கத்துக்கு அந்த ஆதிக்கத்திற்கு, அமெரிக்க ஆதிக்கத்திற்கு முடிவு கட்டாமல் உலகம் முழுவதும் இந்த விலை ஏற்றத்தை தடுக்க முடியாது. இது குறித்தும் இந்திய நாடாளுமன்றம் சிந்திக்க வேண்டும். இந்திய மக்கள் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். The Chennai Silks in Mega Summer Sale.